ஹே பெடிஸ், ஐ எம் அஜித் குமார். ஐயாம் சாரி ஐயப்பா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சென்சேஷனல் நியூஸாக போயிட்டுருக்கு. இது ரைட்டா ராங்கா, அவங்களுடைய கருத்து என்ன, அவங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி நம்ம வீடியோவில் இருக்க போகிறது கிடையாது. லீகல் ஆஸ்பெக்ட் என்ன, இது ரைட்டாக இருந்தால் ஓகே, ராங்காக இருக்குது அப்படின்னா எந்த தண்டனை கீழே இதுக்கு தண்டனை கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க லீகல் ஆஸ்பெக்டில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உன் பையன் என்ன சாதிச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு நாள் வரும், உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே வந்து உங்ககிட்ட சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பாட்டை பாடினவங்க வந்து கானா இசைவாணி அப்படின்றவங்க. நீளம் பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற ஒரு இசைக்குழுவின் மூலியமாக தான் இந்த பாட்டை அவங்க பாடுறாங்க. இப்போ பாட கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடியிருக்காங்க. இப்போ இது வைரலாகி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இது ரிலீஜியஸ் அஃபெக்ட் பண்ணுதா? சபரிமலை கோயிலுக்குள்ளே பெண்கள் போகலாமா போகக்கூடாதுன்னு இந்த பாட்டு சொல்லுதா, இல்லை போகலாமா போகக்கூடாதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு இப்போ வந்து பிரச்சனையாகிச்சு அப்படின்னா இது தண்டனை கொடுக்க முடியுமா? டைம் பீரியட் இதுக்கெல்லாம் நம்ம பார்க்குறது மூலியமாக நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு, இது ரிலீஜியஸை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அதாவது மதத்திற்கான சுதந்திர உரிமை என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 25லேருந்து 28 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு மதத்தை ஏற்றுக்கலாம், பரப்பலாம், அதன் பேரில் ஒரு கல்வி நிறுவனமும் வச்சுக்கிறலாம். ஆனால் மற்றொரு மதத்தை வந்து துன்புறுத்தவோ வற்புறுத்தவோ கூடாது அப்படின்றத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஒன்று. அடுத்து, ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நான் பேசுகிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது, நான் பேசியிருக்கேன் அப்படின்னா இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது கான்ட்ரரி டு லாவாக இருக்கவே கூடாது. நான் பேசுகிறது வந்து சட்டத்துக்கு எதிராகவோ இல்லை சட்டத்துக்கு முரணாகவோ நான் எந்த ஒரு வார்த்தையுமே எந்த ஒரு பாட்டுமே நான் பாடவே கூடாது. நான் பேசுனது சட்டத்துக்கு முரணான இருக்குது அப்படின்னா இது தண்டனை கொடுக்க சான்சஸ் இருக்குது. இல்லை, இது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உள்ளே தான் வரும் அப்படின்னு கோர்ட்டு முடிவு பண்ணுச்சு அப்படின்னா இது தண்டனை கொடுக்க சான்சஸ் கிடையாது. ஓகே, நான் பண்ணது தப்பாக கூட இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ ரிலீஜியஸ் சம்மந்தமாக நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், இந்த இதுக்கு என்ன தண்டனை கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 295A 295A கீழே வந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. BNS பாரதிய நியாய சங்கீதா சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா 299 கீழேயும் இதுக்கு அதே 3 வருஷம் கீழே இருக்கான தண்டனை சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, இப்போ பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க சபரிமலை இஷ்யூ. சபரிமலையில் ஐயாம் சாரி ஐயப்பா உள்ளே வர்றது தப்பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் வரும். அதாவது 2018 வந்து இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற ஒரு வழக்கின் மூலியமாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதாவது அனைத்து பெண்களுமே வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து உள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உள்ளே நுழையலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி நானும் நீங்களோ யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. அதனால் அங்கே வந்து நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி முடியாது, வரக்கூடாது நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை நான் மீறேன்னு அர்த்தம். இங்கே யாருமே சொல்ல முடியாது. அவங்க பாடுனது இந்த லிரிக்ஸ் வந்து வைலேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகேங்களா? அடுத்து, டைம் பீரியட். அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பாடினாங்க, அது இன்றைக்கி வந்து இப்போ இஷ்யூ ஆகுது அப்படின்னா இது எப்படி கேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு இது வந்து டைம் லிமிடேஷன்றது கிடையவே கிடையாது. ஒரு சிவில் கேஸு, ஒரு செக் கேஸு அப்படின்னா ஒரு டைம் லிமிடேஷன் கிடையாது. கிரிமினல் கேஸ் வந்து லிமிடேஷன்றது ஒரு பொருட்டை எடுத்துக்கிற முடியாது. எப்போ இருந்தாலுமே தப்பு தான். இது டைம் லிமிடேஷன் எடுத்துக்க முடியாது. அஃபென்ஸாக இருந்தால் இது எஃப்ஐஆர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இஷ்யூலாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஏ குரூப் பண்ணியிருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதுக்கு எதிர்த்து தட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பி குரூப் உருவாகி இதை என்னென்ன அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களை வந்து ஏன் இப்படி பாடுன அப்படின்னு சொல்லி பி குரூப் சார்பாக வந்து ஏட்டை வந்து கால் பண்ணி மிரட்டுறது, உங்களுக்கு தவறான புகைப்படங்களை அனுப்புறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, கொலை மிரட்டல் விடுறதுன்னு சொல்லி பி சைட்லேருந்து ஏ வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. இவங்க பண்ண தப்பு அப்படின்னா இவங்க பண்ணது தப்பு. இவங்க வந்து அஃபீஷியல் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கலையா, எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்குங்க. எஃப்ஐஆர் டைரக்ஷன் போடலையா, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுதான் உங்களுக்கான லீகல் ப்ரொசீஜரை தவிர நீங்கள் டைரெக்டாக அவங்கள கொலை மிரட்டல் வர்றது, தப்பான வார்த்தையில் பேசுறது, தப்பான புகைப்படம் அனுப்புறது தப்பு. இவங்க இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் எஃப்ஐஆர் எந்த ஒரு எஃப்ஐஆருமே போட கிடையாது.
அடுத்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மூலியமாக பிரபலமான தேனி சின்னம்னூர் இருக்கார் இல்லையா, அவருடைய அருண். அவர் வந்து இசைவாணியை பேசுனது எதிர்த்து வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை கேட்டுட்டு சில குரூப் எல்லாருமே வந்து அவரை அட்டாக் பண்ணி தாக்கியிருக்காங்க. என்னடா இது காயம்? கேஸ் விஷயமா எதிர்கட்சிக்கார ஆள் வச்சு அடிச்சுட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. ஆமா, போலீஸ்க்காவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு சட்டத்துக்கு முரணான ஒரு செயல். அவர் பேசுனது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அகென்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கணும். அவங்க கொடுக்காம ஆக்ஷன் எடுத்துருந்துருக்காங்க, அடிச்சிட்டாங்க. இது சம்மந்தமாக சின்னமனூர் காவல் நிலையத்தில் அவங்க ஒரு மனு கொடுத்துருந்துருக்காங்க. அது விஷயமாக இன்னும் எந்த ஒரு எஃப்ஐஆருமே போட கிடையாது. இப்படி 2 விஷயமும் கான்ட்ரடிக்ஷனலாக போயிட்டே இருக்குது. இந்த நிலைமை தொடர்ந்து நீடிச்சால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலவரமோ ஒரு சான்சஸ் எந்த ஒருமே இருக்குது. இது சம்மந்தமாக எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையுமே ஒரு பல்வேறு விதமான மனுக்களும் கொடுத்தாச்சு, புகார்களும் கொடுத்துருக்காங்க 2 பேரும் மாறி மாறி. ஆனால் எந்த ஒரு எஃப்ஐஆருமே பதிய கிடையாது. ஆனால் ஒரு சட்டை துரைமுருகன் ஒரு கலைஞரை பற்றி தப்பான பேசிட்டாருன்னு சொல்லி அன்னைக்கே ஆக்ஷன் எடுக்கிற போலீஸு, டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு கார் ஓட்டும்போது ஃபோன் பேசிட்டாருன்னு சொல்லி அன்னைக்கே ஆக்ஷன் எடுக்கிற போலீஸு, 2 பக்கமும் இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. 2 பக்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் எடுக்கலை. ஏன்றது எனக்கு தெரியலை. இந்த விஷயம் ஒரு கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அது ரைட்டாக ராங்கா அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. இல்லை இந்த விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முன்னேறி எடுத்து இது ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். இது முடிவுக்கு வராமல் இப்படி கான்ட்ரடிக்ஷன்லாம் திறந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இது சோசியல் மீடியாவிலேருந்து தாண்டி மக்களுக்குள்ளே இது ஒரு பெரிய ஒரு குழப்பமும் பாதிப்பும் ஏற்படும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கின்றது கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பட்டீஸ்.